5 நாள் வந்து ஷூட்டிங்கில் உட்காந்துட்டே இருக்கார். 6வது நாள் ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணி என்னை ரூமுக்கு கூப்பிட்றாரு. இது ஓகேங்க, இப்போ வச்சு நீ நம்புறீங்களா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பாமல் இல்லை, இந்த கதாபாத்திரம் நிறைய சித்திரவதைகளை அனுபவிக்கிற கதாபாத்திரம், அதில் நான் உங்களை எப்படி சார் நான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறப்போ, இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னொன்று உனக்கு எந்த ஹீரோவும் கிடைக்கலங்கிறப்ப நானும் கிடைக்கலன்னா அப்புறம் என்ன தான் இருக்குது, நான் பண்ணுறேன், நீ என்னை அடி உத சித்திரவதை பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. ஃபுல்லாக அந்த கருப்பெல்லாம் பூசிட்டு பூசுறது மட்டும் இல்லை, பூசிட்டு ஒரு 1.5 மணி நேரம் வெயிலே நிற்கணும். உங்களுக்கு அந்த இயல்பான பிசுப்பும் வேர்வையும் வரணும். அப்போ தான் அது உண்மையான கருப்பு மாதிரி தெரியும். அப்படின்னு இப்போ கேரவனே கிடையாது. அதே மக்களோட உட்காரணும், அந்த ரோட்லேயே உட்காரணும், அதுவும் நிழலில் உட்காரக்கூடாது, வெயிலில் உட்காரணும். யாரும் பக்கத்தில் போயிட்டு உதவி பண்ணுறேன் ஒத்தாசை பண்ணுறேன் ஏன் போனாலே எனக்கு திட்டுவேன், அவரை விடுங்க சும்மா விடுங்கப்பா அப்படின்னு. ஊருக்காரங்க கிராமத்தில் பண்ணுறப்ப எவ்வளோ நச்சரிப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கெஞ்சுவார், என்னை தயவு பண்ணி நீ விட்டுருங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா டைரக்டர் என்னை திட்டுவார் அப்படிம்பாரு. அந்த மாதிரியான ரொம்ப நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு அவர் இருந்தது இருக்குல்ல. குறிப்பாக படத்தோட இறுதிக்கட்ட காட்சிகள் எடுத்த ஒரு 15-20 நாள் நான் சார்ட்ட பேசவே இல்லை.